ஹலோ மீன்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அனாலிசிஸில் இல்லஸ்லேஷன் 17 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி அப்படிங்கிற புக்கில் பார்த்துட்ருக்கோம். கணேஷ் பிரதர்ஸ் செல்ஸ் கூட்ஸ் ஆன் கேஷ் அண்ட் கிரெடிட் டேர்ம்ஸ் அண்ட் ஆல்சோ பர்ச்சேஸ் கூட்ஸ் ஆன் கேஷ் அண்ட் கிரெடிட் டேர்ம்ஸ். The following particulars are obtained from their books. Total sales 5 lakh கொடுத்துருக்காங்க. Cash sales 40,000. Sales return 20,000. Debtors at the end closing debtors கொடுத்துருக்காங்க 80,000. Bills receivable at the end 20,000 கொடுத்துருக்காங்க. Reserve for doubtful debt 1,000 கொடுத்துருக்காங்க. Total purchase வந்து 3 lakh கொடுத்துருக்காங்க. Cash purchase 50,000. Purchase return 10,000. Closing creditors 60,000. Bills payable closing 20,000. Reserve for discount on creditors 2,000. Opening stock 50,000. Closing stock 40,000. Gross profit 1 lakh. Fixed asset 10 lakh கேட்டிருக்காங்க. Calculate activity ratio or turnover ratio. ஸோ டர்ன்ஓவர் ரேஷியோ கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது இதில் எதெல்லாம் பாசிபிள் ரேஷியோஸோ அதெல்லாம் போடலாம். ஸ்டாக் டர்ன்ஓவர் ரேஷியோ, டேட்டாஸ் டர்ன்ஓவர் ரேஷியோ, கிரெடிட்டாஸ் டர்ன்ஓவர் ரேஷியோ, ஃபிக்ஸட் அசெட் டர்ன்ஓவர் ரேஷியோ. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆக்டிவிட்டி ரேஷியோஸ் டர்ன்ஓவர் ரேஷியோஸ்னு கொடுத்ததுனால ஸோ நம்மளுக்கு இதில் எவ்வளோ மேக்ஸிமம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் ரேஷியோஸை கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் பட் போட முடியும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேவா? ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கு, கிராஸ் ப்ராஃபிட், ஃபிக்ஸட் அசெட் எல்லாம் இருக்குது. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஆக்டிவிட்டி ரேஷியோ கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஆக்டிவிட்டி ரேஷியோவில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எது தெரியுமோ அதை போடலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக புக்கை பார்த்து போடுறதுக்கு பதிலாக இங்கே எழுதி வச்சுட்டேன். ஓகே, கால்குலேட் ஆக்டிவிட்டி ரேஷியோ. ஃபஸ்ட்டு நம்ம போடுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ போடலாம். ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக். ஆவரேஜ் ஸ்டாக் அப்படிங்கிறது என்னங்க, ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஃபார்முலாஸ் தான். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா சேல்ஸ் மைனஸ் ஜிபி. ஓகே, நம்மளுக்கு சேல்ஸ் தெரியுது, ஜிபி தெரியுது, கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு போட்டுடலாமா? இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டோட்டல் சேல்ஸ் 5 lakh கொடுத்துருக்காங்க. கேஷ் சேல்ஸ் 40,000. சேல்ஸ் ரிட்டர்ன் 20,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுங்க, சேல்ஸ் போட்டுடலாமா? ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறப்போ சேல்ஸ் டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதுங்க, 5 lakh இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுங்க, 5 lakhல சேல்ஸ் ரிட்டர்ன் 20,000 லெஸ் பண்ணிக்கலாமா? ஸோ சேல்ஸு ஸோ இப்போ என்ன வருதுங்க, 4,80,000 தான் நம்மளுக்கு என்னங்க சேல்ஸு. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு சேல்ஸ் வந்து 4,80,000. ஓகே, ஜிபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிபி 1 lakh எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஃபார்முலாவில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் எவ்வளோங்க, 4,80,000 டிவைடட் பை ஜிபி 1 lakh. ஓகேவா? ஸோ அப்போது நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,80,000 வருது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகேவா? இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஆவரேஜ் ஸ்டாக் கண்டுபிடிக்கணுமா? ஆவரேஜ் ஸ்டாக் அது வந்து ஓப்பனிங் ஸ்டாக் டிவைடட் பை ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2. இங்கே பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டாக் 50,000, க்ளோசிங் ஸ்டாக் 40,000 இருக்குது. இப்போது 50,000 ப்ளஸ் 40,000 டிவைடட் பை 2. இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 ப்ளஸ் 40,000 divided by 2, 90,000 divided by 2 அப்படிங்கும்போது 40,000 45,000 வருது.
ஸோ இப்போ ஆவரேஜ் ஸ்டாக் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நீ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோங்க? 3,80,000 டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக்கு 45,000. ஸோ இப்போ என்ன வருதுங்க? 8.44 டைம்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு 8.44 டைம்ஸ். அவ்வளோதான். ஒரு டர்ன் ஓவர் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ நீ அடுத்தது இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம ஒவ்வொன்றா போட்டுடலாம். ஓகேவா? ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ போட்டுடலாம். ஸோ செகண்ட் ரேஷியோ fixed assets turnover ratio. Okay, fixed asset turnover ratio, stock turnover ratio போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ fixed asset turnover ratio அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இது மாதிரி நம்ம போட்டிருக்கோம். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர் சேல்ஸ் டிவைடட் பை ஃபிக்ஸட் அசெட். ஸோ நம்மளுக்கு ஃபிக்ஸட் அசெட் கொடுத்துருக்காங்களா? 10 lakh கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம சேல்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நெட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? நெட் சேல்ஸ். ஓகே, நம்மளுக்கு சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குதுங்க? 5 lakh இருக்குது. சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்குது, அதை லெஸ் பண்ணணும். 5 lakh மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் 20,000. அப்போ நம்மளுக்கு 4,80,000. இதான் நம்மளுக்கு என்னங்க? நெட் சேல்ஸ். ஸோ இப்போ நெட் சேல்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? காஸ்ட் ஆஃப் சேல்ஸுக்கு. ஓகேவா? ஸோ என்ன வருங்க? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 3,80,000. 3,80,000 divided by 10 lakh of fixed asset. Fixed asset 10 lakh. 3,80,000 divided by 10 lakh. அப்போ 0.38 times. 0.38 times. ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்னங்க? ஆன் சேல்ஸில் கண்டுபிடிக்கிறோம். ஸோ சேல்ஸ் எவ்வளோங்க? 4,80,000. 4,80,000 divided by 10 lakh. 4,80,000 divided by 10 lakh. 0.48. 0.48 times. டர்ன் ஓவர் அப்படிங்கும்போது டைம்ஸ் வரணும். ஓகேவா? இப்போ நம்ம 2 ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ, கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். இதுவும் நம்மளுக்கு ஈஸி தான். இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஸோ ஈஸியாக தான் இருக்கும். இப்போ போடுறது வந்து நம்மளுக்கு தேர்ட் ஒன் என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டாஸ் டர்ன்